எழுப்புதல் என்றால் அநேக சபைகளிலே ஆட்கள் அதிகமாய் கூடுகிறதும், அல்லது சத்தமாக பாட்டு படிக்கிறதும், அல்லது வேகமாக பிரசங்கம் பண்ணுவதும், ஜனங்களை மாம்சத்தில் உற்சாகப்படுத்துவதும், இந்த பூமியிலே அல்லேலூயா பட்டிருப்பதையும் மக்கள் புறம் எழுப்புதல்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. எழுப்புதல் என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, மரித்த ஆத்துமா, சொல்லுங்க, மரித்த ஆத்துமா, மரித்த சபைகள் உயிர்ப்பிக்கப்படுவதே எழுப்புதல். இந்த எழுப்புதல் எப்படி உண்டாகுதுன்னா, இந்த உயிர்ப்பிக்கப்படுதல் எப்படி உண்டாகுதுன்னா, நாம் அல்லேலூயா தேவன் நம்மை சந்திக்கிறார். சொல்லுங்க, நாம் அல்லேலூயா தேவனை சந்திக்கிறோம். அப்பொழுது பாவ உணர்வு ஏற்படுகிறது. பாவ உணர்வை அறிக்கை செய்கிறோம். ஆவியானவர் நமக்குள் வந்து தங்குகிறார். அந்த ஆவியானவரே திரித்துவ தேவனில் ஒருவராகிய கிறிஸ்து. அவர் ஆத்துமாவுக்கு ஜீவனாய் இருப்பார். அதாவது ஜீவன் என்ன அர்த்தம்னா உயிரா இருக்கிறார். எந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா தான் ஜீவ ஆத்மா. இதை பெற்றுக்கொள்வது தான் எழுப்புதல். எழுப்புதலில் நம்ம பூர்ணமாக எழும்பிட்ட அறிவில் எழுப்புதலில் டச் ஆகிருக்கோம். டச் ஆகிருக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, என் ஆத்மாவில் ஜீவன் பெற்றிருக்கேன். அல்லேலூயா. இதுக்கு ஆதாரம் அடையாளம் என்னென்னா, உங்கள் குடும்பங்களில் வர பிசாசை ஜெயிக்க, சொல்லுங்க, எங்கள் குடும்பங்களில் வர்ற பிசாசை ஜெயிக்க, சாபத்தின் போராட்டங்களை ஜெயிக்க நான் மனம் திரும்பும் பொழுது எனக்குள் கிறிஸ்து வந்து ஆலோசனை தந்து அந்த பிசாசை ஜெயிக்க, சாபத்தில் இருந்து விடுதலையாக எனக்கு பலன் தருகிறார். என்ன தருகிறார்? பலன் தருகிறார். எனக்கு பலன் தருகிறார். அதுதான் அது அடையாளம். என்னது அடையாளம்? எனக்கு உங்களுக்கு இப்போ எழுப்புதலில் நீங்கள் பங்கு பெற்றிருக்கீங்க, நான் ஜீவனை பெற்றிருக்கீங்கன்னு அடையாளம் என்னென்னா, திருப்பி நான் ஜெபம் பண்ணும்போது கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள்ளே வந்து என் சாபத்தையும் என்னுடைய வீட்டில் இருக்கிற பிசாசின் போராட்டங்களையும் ஜெயிக்க பலன் தர்றார. அதுதான் அல்லேலூயா. அதுதான் எனக்குள்ள எழுப்புதலில் நான் சந்திக்கப்பட்டு கிறிஸ்து இருக்கிறாருங்கிற அடையாளம். அடையாளம். இந்த அடையாளம் எல்லாத்தையும் இருக்கா? இல்லாமல் போயிடாதீங்க. அது இல்லாமல் போனதுன்னா ஜீவன் இல்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. அல்லது மரித்த ஆத்துமா என்ற அர்த்தம். அதில் 1000 பிரச்சனை இருக்கும், நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு பிசாசை ஜெயிக்காமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்போ போதிக்க காரணம் என்ன, நீங்கள் பயன்படுத்தினா தான் அதை இது பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இப்போ போதிக்கிறது. அல்லேலூயா. எழுப்புதலின் உபதேசம் என்பது, சொல்லுங்கள், சிலுவை உபதேசம். பாவ உணர்வு, மனம் திரும்புதல், பாவ அறிக்கை, ரட்சிப்பு. கொஞ்சம் ஊழல் மாற்றிட்டேன். அதாவது பாவ உணர்வு, பாவ அறிக்கை, மனம் திரும்புதல், ரட்சிப்பு. இதுதான் எழுப்புதல் ஊழியத்தின் அடிப்படை உபதேசம். என்னது அடிப்படை உபதேசம்? என்னது? முதல்ல சிலுவை உபதேசம். முதல்ல என்னது? மற்ற எல்லா உபதேசம் பண்ணாலும் நம்ம கொண்டு போய் முடிக்கிற இடம் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் காயம், அல்லது சிலுவை, அல்லது மனம் திரும்பு. அப்படி தான் நம்ம கொண்டு போய் என்ன செய்வோம்? முடிப்போம். ஏன்னா நம்ம சிலுவை உபதேசத்தில் புதுப்பிக்கப்படுகிறோம். என்ன செய்யப்படுகிறோம்? புதுப்பிக்கப்படுதல் என்ன? நான் நேற்று வரை பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். நான் பகலில் ராத்திரி படுக்கும்போது பாவம் செஞ்சுட்டேன். பரிசுத்த ஆவியானவர் விலகி எனக்குள்ளே யார் வந்துட்டா? அசுத்த ஆவியின் கிரியை வந்துட்டு நான் மனம் திரும்புகிறேன். அசுத்த ஆவி விலகி எனக்குள்ளே யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். இதுதான் புதுப்பிக்கப்படுதல். இதுக்கு அர்த்தம் என்னது? இப்போ பழைய பலத்தை காட்டிலும் நான் அதிகமான பலனாய் மாறுகிறேன். ஏன்னா நான் புதுப்பிக்கப்படுகிறேன். பழைய ஆவியானவருடைய ஆளுகையை காட்டிலும் இப்போ ஆவியானவருடைய ஆளுகை அதிகமாக இருக்கும். பழைய ஆவியானுடைய கனியை காட்டிலும் அதுக்கப்புறம் ஆவியானுடைய கனி அதிகமாகும். நான் எவ்வளோ தூரம் கிட்டி சேருகிறேனோ, தேவன் எனக்குள்ளே எவ்வளோ தூரம் நான் நிலைநிறுத்துகிறேனோ, அவ்வளோ தூரம் நான் என்ன செய்யப்படுகிறேன்? புதுப்பிக்கப்படுகிறேன். அல்லது வளர்கிறேன். என்ன செய்கிறேன்? வளர்கிறேன். கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நல்ல புரியுதா? புரியுற மாதிரி சொல்கிறேன்னா ரைட். அடுத்தால ஊழியத்தின்
ஆசீர்வாதம். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு? நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னா, பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறோம், சாபத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கோம்? விடுதலை ஆகியிருக்கிறோம். சாபம் என்ன? சாபத்துக்காக உலகத்து மக்கள் ஏகப்பட்ட கரையும் கட்டுதாங்க. கொக்கிய நேரத்துலாம் பார்த்தேன், கொக்கி இப்படி கொட்டுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கோம். சதையில் கொக்கி போட்டிருக்கோம். அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கான். இங்கே குத்துதான், இங்கே குத்துதான். இவ்வளோ நீட்டாக கம்பி வச்சுட்டு அவாட்டில் போகிறோம், ரோட்டில் மறிச்சிட்டு போகிறோம், கார் கீறலாம். ரொம்ப காரியம். ஆணியில் நடக்கும், கத்தியில் அருவாளில் நடக்கும், மண்டையில் தேங்காயை உடைக்கும், என்னெல்லாமோ செய்கிறோம். அல்லேலூயா. ஆனா அதுல சாபம் விடுதலை ஆகுதான்னா ஆகல. நமக்கு எப்படி விடுதலை ஆனது? நான் சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து என் சாபத்திற்காய் மரித்தாருன்னு நான் மூடனை விசுவாசிக்கும் போது நான் என்ன செய்யறேன்? விடுதலை ஆகிறேன். எப்போ விடுதலை ஆகிறேன்? என் சாபத்திற்காய். மற்றவங்க எல்லாரும் இருந்துட்டு போட்டோம், என் சாபத்துக்காய் கரிஸ்து கரையை கட்டியிருக்காரு, பலியாக இருக்கிறாரு. நான் அதை விசுவாசிக்கும் போது என்ன ஆகுறேன்? விடுதலை ஆகிறேன். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் அப்படி தான் அறிக்கை பண்ணணும். அடுத்தால் நம்ம ஆராதனை முறைமை எல்லாமே ஆண்டவருடைய போதனையினால் நடந்தது. ஆண்டவர் என்ன ஆராதனை? வந்தோடனே 3 பாட்டு, நன்றி, நன்றிக்கு அப்புறம் சங்கீதம், சங்கீதத்துக்கு அப்புறம் பாவ உணர்வு அறிக்கை, பாவ அறிக்கை செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆராதனை, அதுக்கப்புறம் என்னது? சிறுபிள்ளை வசனம், அதுக்கப்புறம் சாட்சி, சாட்சிக்கு அப்புறம் செய்தி இல்லை, காணிக்கை, காணிக்கைக்கு அப்புறம் இது புற. இந்த முறைமைகள் புற எழுப்புதல் முறைமைகள். எழுப்புதலில் அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. ரைட். ஊழியரின் அர்ப்பணிப்பு, ஆஸ்தி, அந்தஸ்து, உலகம், பாடுகள், சபை இடிப்பு, இழப்பு, உலகத்தினால் அற்பமாய் எண்ணப்படுதல், இதெல்லாம் அர்ப்பணிப்பு. ஒரு ஊழியக்காரனுடைய அர்ப்பணிப்பு. அடுத்தால் என்னது? அல்லேலூயா. எழுப்புதல் விசுவாசம். 20 வருடமாய் சபை நடக்குகிறது. எத்தனை வருஷம்? 2004 நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நடந்தது. 2000 இல்லை, ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தது 2004 ஆரம்பிச்சு. ரைட். அப்போ 21 வருஷம் ஆகுது. அல்லேலூயா. போதனை மாறாமல் இருக்க ஒரே மனித போதனை. நான் எங்கன்னா ஊருக்கு போனோம்னா ஒரு ஆள் வருவார், அதுவும் பலவீனர், கீழே உட்காந்துட்டு தான் இருப்பார், எந்திரிச்சு நிற்க கூட முடியாது, அவ்வளோ பெரிய பல. அவரை ஏன் கனம் பண்ணுகிறோம்? ஏன் கனம் பண்ணுகிறோம்? எலத்தூர் உள்ள பாஸ்டர், நான் எப்படியாவது கண்டிப்பாக வாரம் பாஸ்டர், நான் ஒரு நாளாவது உங்கள் சபையிலேருந்து செய்தி கொடுக்கணும், 10 பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வாரம்னாரு. வேண்டாம். காரில் வருவார், கேரளாக்காரர் காரில் வருவார், ஜாமுன்னு வருவார். இவர் நடக்க முடியாது, ஒரு ஆளை கூட்டிகிட்டு தான் வரணும். அவரும் சேர் போட்டு கொஞ்ச நேரம் நின்று பேசுவார், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவார். இல்லை நம்ம ஆளுகளுக்கு பூரம் இது என்ன இப்படி பேசுவார், அப்படி இப்படின்னு சம்பரமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவரை என்ன செய்கிறோம்? இவரோட மேலே பேசக்கூடியவங்களாம் இருக்காங்க, ஆனால் கனம் பண்ணுகிறோம். அவரை என்ன செய்கிறோம்? கனம். இது தனிப்பட்ட இங்கே மட்டும் கனம் இல்லை, அவர் வீட்டில் போய் தனியான முறைகளில் ஏகப்பட்ட கனம் பண்ணியிருக்கிறோம். காலை பிரதத்தை கேட்டால் தெரியும், ஏகப்பட்ட கனம் பண்ணியிருக்கிறோம். நான் சபை காரியங்கள் தான் உங்கள்கிட்ட அதாவது ஓப்பனாக சொல்கிறேன். அவர் வீட்டு எல்லா காரியங்களுக்குமே காணிக்கைங்கிற முறையில் ஏகப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறது. அல்லேலூயா. ரைட். அடுத்தால ஜாதி மறுப்பு, தசமபாகம், அடுத்தால காணிக்கை, கண்டிப்பு பண்ணியதே இல்லை. கண்டிப்பாக காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா, எந்தவித எழுத்து கூத்தும் கிடையாது. இல்லையா? யாரதே? எழுப்புதல் விசுவாச கிரியைகளின் ஆசீர்வாதம். அல்லேலூயா.
சொல்லுங்க. எழுப்புதல் விசுவாச கிரியைகளின் ஆசீர்வாதம். மரண விளிம்பில் இருந்து அநேகர் தப்பிக்கப்பட்டார்கள். அநேகர் சுபாவம் மாறி இருக்கிறது. இயேசுவை நம்ம வசனத்தை நம்பி வாழும் வாழ்க்கை. அநேகர் பாவ சாபத்திலிருந்து விடுதலை ஆனார்கள். நாளையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாத ஒரு விசுவாச வாழ்க்கை. விக்கிரகத்தை குறித்தோ, பிசாசை குறித்தோ, பில்லி சூனியத்தை குறித்தோ, சாபத்தை குறித்தோ பயப்படாத ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா? நான் பொய்யா? இதுதான் எழுப்புதல் ஊழியத்தினால கிரியல்னால அந்த ஆசீர்வாதம். நான் இப்படி வாசிக்கலாம். ஒரு சொந்த வீடு கட்டப்பட்டது, இல்லை 2 லாரி வாங்கப்பட்டது, ஆளுக்கு ஒரு 2 பைக் வாங்க. இதெல்லாம் என்ன ஆசீர்வாதம்? உலக ஆசை. ஆனால் அதையும் உண்டு. தேவ ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அதுவும் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ரைட், கடைசியில் முடிச்சிருந்தேன். எழுப்புதலின் விடுதலை. வாக்கு தத்த சொல்லுங்க. வசன அறிக்கை, சிலுவை உபதேசம், மனம் திரும்புதல் மூலம் விடுதலை, ஐக்கிய ஜெபம் மூலம் விடுதலை, போதனைகள் மூலமாய் விடுதலை. இதுதான் நீங்கள் எழுப்புதலில் கிடைத்த ஆசீர்வாதங்கள். எழுப்புதல் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லோரும் எழுந்து நிற்போம். கொஞ்சம் வேகமாகவே முடிச்சிருந்தேன்.